கோமாளி மாதிரி போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது என்னோட ரசிகரை நான் மகிழ்விக்க கோமாளியாக மாறக்கூட நான் தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருக்கு இந்த அவார்டு இந்த மொமெண்ட் நம்ம வந்து கொடுக்க போறோம் அப்படிங்கறது ஏவி பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஓவர் டு தி ஏவி ப்ளீஸ். Behind Woods Gold Icon Award for the Golden Icon of Television, Anand Kannan. ஐகான் ஆஃப் டெலிவிஷன் லேட் ஆனந்த கண்ணன் அவர்கள் சார்பாக அவர்களுடைய மனைவி அந்த அவார்டை வாங்கிக்கிறாங்க. ஒரு பலத்த கைத்தறல் கொடுத்துடலாம். எஸ் மேம், எங்களுக்கு வந்து ஆக்சுவலி ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷம் அவருக்கு இந்த மாதிரி ஒரு ஹானர் பண்ணுறதுல பிஹைண்ட் வித் சார்பாக. அண்ட் இன்னொரு பக்கம் அவர் இல்லையன்ற அந்த ஒரு வேக்கன்சி இருக்கும்ல, அந்த ஒரு ஸ்பேஸை கண்டிப்பாக எங்களால் ஃபீல் பண்ண முடியுது. உங்களுக்கும் கண்டிப்பாக அது வார்த்தைகளால் அடக்க முடியாது அப்படிங்கிறது எங்களுக்கு நிச்சயமாக தெரியும். ஸோ இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க, என்ன ஷேர் பண்ணிக்க விரும்புகிறீங்க? கண்ணாக்கு வந்து இந்த நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். செய்த பல வேலைகளில் ஏன் உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்கும்போது அந்த கேமராக்கு முன்னாடி எத்தனை பேர் பார்க்குறாங்க, அவங்க ஒவ்வொருத்தர் வீட்லேயும் நான் ஒரு பிள்ளையாக இருக்கணும், ஒவ்வொருத்தர் மனசுலேயும் இடம் பிடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டே வந்து ஹோஸ்ட் பண்ணுவார். மைக் எடுக்கும்போது எனக்கு தோன்றது தான், இன்றைக்கி நான் எத்தனை பேரை சந்தோஷப்படுத்த போகிறேன் அப்படின்னு தான் அவர் மைக் எடுப்பார். அதுக்காக நிறைய பிரத்யேகமான ஏற்பாடெல்லாம் பண்ணுவார். பல வண்ணங்களில் முடிய சிகை அலங்காரம் பண்ணிக்குவார், வண்ண வண்ண உடைகள் போடுவார், தாடியிலெல்லாம் கூட என்னென்னமோ ஷேப்லாம் பண்ணிட்டு வருவார். சில பேர் வந்து ஏன் இப்படி நீங்கள் கோமாளி மாதிரி போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது என்னோட ரசிகரை நான் மகிழ்விக்க கோமாளியாக மாறக்கூட நான் தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நேற்று ஒரு 2 குழந்தைக்கு அம்மா வேகமாக வந்து இப்போ தான் எனக்கு தெரியும் நீங்கள் ஆனந்த கண்ணன் மனைவின்னு. எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். காலேஜில் வந்து எனக்கு ரொம்ப பெரிய க்ரஷ், நான் வந்து காலேஜ் லீவு போட்டெல்லாம் பார்த்துருக்கேன் அப்படின்னு ஒரு இத்தனை வருடங்களுக்கு அப்புறம் ஒரு 2 குழந்தைகளுக்கு அம்மா அப்படியே கள்ளம் கபடம் இல்லாமல் சொல்கிறாங்க. தியேட்டருக்கு போகும்போது ஒரு பொண்ணு வேகமாக ஓடி வந்து எங்கள் பாட்டிக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், ஆனந்த கண்ணன் கொஞ்சம் நில்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சிங்கப்பூரில் வந்து திருமணமாகி வந்த பெண்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க கணவர் வந்து ஆனந்த கண்ணன் கொஞ்சம் நில்லுங்கன்னு ஓடி வந்து அந்த பொண்ணு வந்து குழந்தையோடு வருவாங்க. வந்த உடனே எங்கள் ஒய்ஃப்க்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஆண்கள் சொல்கிறதும் சரி, பெரியவங்க சொல்கிறதும் சரி, சின்ன பிள்ளைங்க வந்து ஒரு கள்ளம் கபடம் இல்லாமல் அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறதுல வந்து அது ஏன்னா பிகாஸ் ஆஃப் ஹிஸ் அன்கண்டிஷ்னல் லவ். அந்த அன்கண்டிஷ்னல் லவ்க்கு நீங்கள் கொடுத்த ஒரு விருதாக இதை நான் ஏற்றுக்கிறேன். கூட சேர்ந்து ஒர்க் பண்ணவங்க உங்களுக்கு க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அண்ட் உங்களுக்கு அவர் கூட மறக்க முடியாத ஒரு மொமெண்ட்ஸ் இல்லை அவருக்கு நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணணும்னு ஆசைப்பட்டார், பட் அவரால் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா ஆனந்த கண்ணன் அவர்கள்? ஸ்க்ரீனில் பார்த்து என்னோட உயிர், ரொம்ப நண்பன், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவன் இல்லைன்றது நான் நம்பவே மாட்டேன். எனக்கு 2 குழந்தைகள், ருத்ரா மித்ரான்னு. கடவுளால் ஆசிரிக்கப்பட்ட நண்பன்னா கண்ணனோட அதே பர்த்டே தான் என் 2 குழந்தைங்களோட அதே பர்த்டே 23. இதை விட எனக்கு வேறு சந்தோஷமும் இல்லை. ரொம்ப நெருங்கிய நண்பன். நாங்கள் 2 பேரும் ஆங்கராக பீக்கில் இருக்குமே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். அப்போயே நாங்கள் ஒரு படம் ஒன்று பண்ணோம். அவனுக்கு ஒரு ஆசை என்னென்னா ஆக்டர் ஆகணும். ஆக்டரை தாண்டி அவனோட உள்ள ஒரு டைரக்டர் இருந்திருக்காரு. அவன் டைரக்ஷன் பண்ண தான் ஆசை, அதுக்கான ஸ்கிரிப்ட் எல்லாம் பண்ணிட்டு இருந்தான். இப்போ நானும் அவனும் ஒரு படம் பண்ணோம், முள்ளும் மலரும்னு, ரஜினி சார் ஹிட் டைட்டில். அது கிட்டத்தட்ட படம் ஒரு 85% முடிஞ்சு போச்சு. யூஸ்வலாக சினிமாவில் நடக்கிற விஷயம் தானே, ஒரு டைரக்டருக்கும் ஒரு ப்ரொடியூசருக்கும் ஒரு சின்ன ஈகோ நடக்கும். அதில் பல படங்கள் வந்து காணாமல் போயிருக்கு, பல படங்கள் பெட்டியில் இருக்குது. அதில் ஒரு படம் தான் நானும் ஆனந்தகன் நடித்த படம் முள்ளும் மலரும். அது மேபி அது வந்திருந்தா ஒருவேளை கண்ணன் என் கூட இருந்திருப்பான், இங்கே இருந்திருக்கலாம் அப்படின்னு நம்பலாம். மேபி என்ன சொல்கிறேன், அவர் சிங்கப்பூரில் வாழ்ந்துட்டார். அதோட வே ஆஃப் லிவிங், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வேறு. நம்ம சென்னை வேறு மாதிரி, அவ்வளோ ஈஸியாக யாரையும் ஜெயிக்க விட்டுறாது சினிமா, பல விஷயங்கள். ஸோ ஒருவேளை அவனும் இன்னொரு படம் ஹீரோவும் நடிச்சிருந்தான், அதுவும் ரிலீஸ் ஆகலை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்னோடய பழைய ப்ரொடியூசர்கிட்டையும் டைரக்டர்கிட்டையும் கண்ணன் நடித்த
படத்தோட டைரக்டர் ப்ரொடியூசர்கிட்டையும் நான் முயற்சி பண்ணி பேசிகிட்டு இருக்கேன். என்னால் முடிஞ்ச விஷயங்கள் கண்ணனுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது இது இப்போ ஏஐ சப்போர்ட்டில் வந்திருக்கு. அந்த படம் வந்தால் அதை விட மிகப்பெரிய சந்தோஷம் கண்ணனுக்கு என்னால் என்ன கொடுக்க முடியுமோ நான் கொடுக்க முடியும்னு நான் நம்புகிறேன். சரி, கண்ணன் எங்கேயுமே போகல, என் கூட தான் இருக்கார். நாங்கள் சோகமாக இருந்தால் கண்ணனுக்கு பிடிக்காது, எப்போவுமே பி ஹாப்பி, சந்தோஷமாக இருறா லைஃப்லன்னு சொல்லி எங்கள் சன் மியூசிக் ரீயூனியன் டீமை வச்சே ஒரு படம் டைரக்ட் பண்ணணுன்னு கண்ணன் ஆசைப்பட்டிருந்தார். அதோட ஸ்கிரிப்ட் விஷயம்லாம் போயிருக்கு. எங்கேயும் அழுதுறக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அது கண்ணனுக்கு பிடிக்காது. பிஹைண்ட் வுட்ஸனுக்கு கோடான கோடி நன்றி. ரியல் டேலண்ட்டை கண்டுபிடிச்சி கரெக்டான நேரத்தில் விருது கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நாகாவோட ஃபேமிலிக்கும் அவரோட டாக்டருக்கு எப்போவும் நாங்கள் கூட உறுதுணையாக இருப்போம். தேங்க்யூ பிஹைண்ட் வுட்ஸ் அன்பேசும். தேங்க்யூ. எஸ், தேங்க்யூ ஸோ மச். ஆனந்தக்கண்ணன் அவர்களுக்கு வந்து எப்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும், அழுதா பிடிக்காது அப்படின்னு சொல்வாரு நீங்கள் சொன்னீங்க. அதே மாதிரி தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் இருக்கீங்க. நான் அவங்க ஒய்ஃப் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஆனந்தக்கண்ணன் கிட்ட எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா ஈக்வாலிட்டி. அப்போது வந்து ஐ திங்க் ஐ நோ ஹிம் சின்ஸ் 2006 ஐ கெஸ். அப்போ வந்து வெரி க்ளோஸ்ட் கல்ச்சர். அந்த டைம் கூட ஹீ நோஸ் ஹவ் டு ரெஸ்பெக்ட் அ விமன். ஈவன் ஒரு குழந்தையாக இருந்தால் கூட ஹீ கால்ஸ் தெம் அஸ் நீ வா போன்னு கூப்பிட்றது கிடையாது, வாங்க போங்கன்னு கூப்பிட்றது. சின்ன சின்ன விஷயம் கூட எங்களுக்கு டீச் பண்ணுவார். நீங்கள் ஒரு சின்ன விஷயம் கீழே விழுந்திருக்காங்க, டோன்ட் பென் அண்ட் டேக், இப்படி உட்காந்து யூ ஷுட் டேக். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எத்தனை ஆண்கள் அவங்க மனைவிக்கோ குழந்தைங்களுக்கோ கூட ஒர்க் பண்ணுற கலீக்ஸ்க்கோ டீச் பண்ணுறாங்கன்றது எங்களுக்கு தெரியாது. அண்ட் இப்போ இருக்க சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா விமன் வந்து ஐம் இண்டிபெண்ட் விமன், ஐம் ஃபெமினிஸ்ட் அண்ட் ஈக்குவல் ரைட்ஸ் வி வாண்ட். அந்த உலகத்தில் ஒரு கல்ச்சுரல் இன்ஸ்டபிலிட்டி இருக்க உலகத்தில் ஒரு விமன் எம்பவர்மெண்ட் என்ன அப்படிங்கிறது வந்து நாங்கள் நாகா கிட்டேருந்து பார்க்குறோம். இந்த எம்பவர்மெண்ட்லாம் ஐ ஃபீல் லைக் ஆனந்தக்கண்ணன் கிட்டேருந்து வந்த ஒரு விஷயந்தான். அண்ட் கண்ணனோட விஷயம் கேட்கும்போது நாங்கள் ரொம்ப மீடியாவில் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் எல்லோரும் ஒவ்வொரு கண்ட்ரிஸ் போயிட்டோம். அண்ட் அதுக்கப்புறம் ஆஃப்டர் ஸோ மெனி இயர்ஸ் எனக்கு கண்ணனை கேள்விப்பட்ட விஷயம் வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ் தான் அப்படின்றதான் விஷயம் கேள்விப்பட்டேன். அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் தோணின விஷயம், நாகா இதை எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்க, இந்த ஒரு எம்டி ஸ்பேஸ் எப்படி யார் ஃபில் பண்ண முடியும்? பிகாஸ் கண்ணன் வந்து ஒரு பெரிய பண்டில் ஆஃப் எனர்ஜி. பக்கத்தில் இருந்தால் குதிச்சுட்டே இருப்பான், நம்மளே ஸ்டாப் பண்ணுறா அப்படின்னு சொல்லணும். அந்தளவுக்கு ஒரு ஸ்பேஸ், அந்த எம்டி ஸ்பேஸை யார் ஃபில்லப் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கஷ்டம்லாம் இருந்தது. ஆனால் ஆனந்தக்கண்ணனோட ஆசை பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் கல்ச்சரில், நம்ம தமிழ் மரபுகளில் இருக்க மயிலாட்டம், ஒயிலாட்டம், இது அப்புறம் பியோர் தமிழ், இதெல்லாம் எப்படி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறதுன்றதான் கண்ணனோட பெரிய லைஃப் டைம் ஒரு இதுவாக இருந்தது. அது கண்ணனோட ஆப்சன்ஸில் நாகா அதை கண்டினியூ பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ கூட இங்கே வந்து ஒரு ப்ராஜெக்டாக தான் வந்திருக்காங்க. நம்மள எத்தனை பேர் நம்ம மயிலாட்டம் போய் பார்க்குறோம், ஒரு பறையை போய் பார்க்குறோம், என்கரேஜ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியாது. நம்மளை ஒரு கலாச்சாரத்தில் யார் கொண்டு போய் சேர்க்குறாங்களோ அவங்களுக்கான மேடையாக அந்த விமன் எம்பவர்மெண்ட் நம்ம நாகா அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுக்குற ஒரு மேடையாக நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் பிஹைண்ட் வுட்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் எங்கள் நாகாவை சந்தோஷப்படுத்துறதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்னும் வேறு ஏதாவது ஷேர் பண்ண ஆசைப்படுறீங்களா? ஆங்கர்ஸுக்கு எல்லாருமே வந்து அவர் சார்பில் ஒன்று சொல்லணும் அப்படின்னு நினச்சா, நிறைய ப்ராப்ளமாக இருக்கும்போது அவருடைய செய்தி வந்து ஒரு பத்திரிக்கையில் வந்துச்சு, என்னோடய படம் வந்திருக்கு, என்னை பற்றி பேப்பரில் போட்டிருக்காங்கன்னு ஒரு நாள் முழுவதும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். மறுநாள் போகும்போது அந்த டீ கடையில் வந்து பஜ்ஜி சுருட்டி வச்சுட்டு இருந்தாங்களா அந்த பேப்பரை. அவ்வளவுதான் புகழா, இன்றைக்கி நான் புகழாக இருக்கேன், நாளைக்கு ஒரு பஜ்ஜி பேப்பரை மாறிட்டேன். ஸோ புகழ்ங்கிறது ஒரு பஜ்ஜி பேப்பர் மாதிரி தான். ஸோ அதனால் எல்லோரும் நம்ம ஆங்கர்ஸ் உங்களுக்குன்னு ஒரு தனி பாதையை அவர் வந்து நான் வித்தியாசமாக செய்யணும், மக்கள் மனசில் இடம் பிடிக்கணும் அப்படிங்கிறது நிறைய பண்ணார். ஸோ அவர் வந்து இந்த பஜ்ஜி பேப்பர் சொன்னது வந்து இந்த மேடையில் நான் சொல்லணும், அவர் சார்பில் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதை இங்கே நான் சொல்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிஹைண்ட் வுட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.